அடட, வாமா ருக்குமணி, வரத்துக்கு இவ்வளோ நேரம் பண்ணிட்ட. நான் உனக்காக எவ்வளவு நேரமா காத்திருந்தேன் தெரியுமா? பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தேன், பஸ்ஸே வரல. ஏன் கேக்குறீங்க? வந்த பஸ்லயும் நிறைய கூட்டம். கூட்டத்துல நின்று வரத்துக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு. சரி சரி, வாங்க கிளம்பலாம். என்னது, தோசை மாவெல்லாம் அப்படியே இருக்கு? காலையிலேருந்து வியாபாரமே நடக்கலையா? நீ வேற ஏமா கேக்குற? தோசை எல்லாம் வாங்குவாங்கன்னு நானும் டெய்லி கடை போடுறேன். யாருமே வாங்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு 10-15 பேர் வந்து வாங்குறாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த கடை போட்டுட்டு இருக்கேன். சரி சரி, வா நம்ம போலாம். நான் அப்புறமா வந்து கடையை எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம கோயிலுக்கு போற வழியிலேயே அர்ச்சனை தட்டையெல்லாம் விற்பாங்க. நம்ம அங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். என்ன, சீக்கிரமா கிளம்பு. அங்கேயும் கூட்டம் நிறையவே இருக்கும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் கருவாயா இந்த கடையை பார்த்துக்கிட்டோம். வாங்க, நம்ம 2 பேரும் போய் சீக்கிரமா வந்துடலாம். நான் இன்னொரு நாள் கருவாயனை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். பாட்டி, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க கடையை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். யாராவது கஸ்டமர் வந்தா நானே தோசையும் ஊத்தி தரேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாம போயிட்டு வாங்க பாட்டி. இத பாரு கருவாயா, விளையாட்டுத்தனமா எங்கேயும் போயிடாத. கடைய பத்திரமா பாத்துக்கோ. என்ன, இப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இனிமே யாரும் கடைக்கு வர மாட்டாங்க. இருந்தாலும் நீ கடைய பாத்துக்கோ. நாங்க போய் சீக்கிரமா வந்துடுறோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாம போங்க. உங்க கடைய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். தோசை அம்மா, தோசை வகை வகையான தோசை, மசாலா தோசை, மினி தோசை, சாம்பார் தோசை, சட்னி தோசை, என்ன வேணும்னு சொல்லுங்க. ஒரு தோசை 5 ரூபாய் தான். எவ்வளவு வேணுமா வாங்கி சாப்பிடுங்க. என்னது, ஒரு தோசை 5 ரூபாவா? இந்த கடையில இருக்கிற பாட்டி ஒரு தோசை 50 ரூபாய்க்குள்ள விற்பாங்க. என்னாலே நம்ப முடியலையே. நிஜமாலுமே ஒரு தோசை 5 ரூபாய் தானா? 5 ரூபானா பரவாயில்லையே, ஒரு 10 தோசை கட்டு வாங்கிட்டு போலாம். நானும் இந்த பக்கமா நிறைய தடவை வந்திருக்கேன். இந்த பாட்டி ஒரு தோசை 50 ரூபாய்க்கு தான் விற்கும். நான் வாங்கி சாப்பிடணுமான்னு நினைச்சிட்டு அப்படியே போயிடுவேன். இன்னைக்கு 5 ரூபாய், பரவாயில்ல. எனக்கும் ஒரு 5 தோசை கொடு, சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த பாட்டி சட்னி சாம்பார்ல எல்லாம் முந்திரி பருப்பு போட்டு சமைப்பாங்களாம். அதான் ஒரு தோசை 50 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன், அதுவும் 5 ரூபாய்க்கு. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கு. பரவாயில்ல. இந்த மாதிரி 5 ரூபாய்க்கு கொடுத்தா டெய்லியும் வந்து சாப்பிடலாம். ஆனா எங்க, இன்னைக்குதான் நமக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சிருச்சு. நிஜமாலுமே டேஸ்ட் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நானும் என்னமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல. சரி சரி, சாப்பிட்டுட்டு கணக்கு ஒழுங்கா பார்த்து கொடுத்துட்டு போங்க. சின்ன பையன்னு நினைச்சு என்ன ஏமாத்திடாதீங்க. காசெல்லாம் சரியா கணக்கு பார்த்து கொடுத்துருங்க, இல்லைன்னா அவ்வளோதான். அடடா, இந்த ஊர்லயே இந்த பாட்டியோட தோசை தான் ரொம்ப ஃபேமஸ். இங்க எல்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. சரி, நானும் இன்னைக்கு வந்து சாப்பிடலான்னு பார்த்தா ஒரு தோசை 5 ரூபாவா? என்னாலே நம்ப முடியலையே. பரவாயில்ல, பார்சலா ஒரு 10 தோசை கட்டு. டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. இந்த பாட்டி அவங்க பண்ற சட்னி சாம்பாருக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். அதனாலேயே நிறைய பேர் இங்க வந்து வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கும் நானும் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா 5 ரூபாய்க்கா? அதான் என்னால நம்ப முடியல. நான் போய் எல்லார்கிட்டையும் இன்னைக்கு 50 ரூபா தோசை 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்றேன். நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. பாட்டி கை பக்குவத்துல இத மாதிரி ஒரு மேஜிக் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. பரவாயில்லையே, இந்த தோசை உங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்குமா? சரி, எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, இன்னைக்கு எல்லாரும் இந்த பாட்டியோட தோசை வாங்கி சாப்பிட்டுட்டோம். என்ன பாட்டி, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? உங்க சட்னி சாம்பார் தோசை எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. நல்லா சூப்பரா வியாபாரம் நடந்துச்சு. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்ப்பா. நல்லா வியாபாரம் நடந்தா சந்தோஷம்தான். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், வியாபாரமும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பரவாயில்லப்பா. சரி சரி, நீ ஒரு 50 ரூபாய் எடுத்துட்டு மிச்ச காசெல்லாம் கொடு. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். ஏலே கருவாயா, நீ தான் எல்லா தோசையும் சுட்டியா? பரவாயில்லையே, எல்லா மாவும் தீர்ந்து போயிடுச்சே. பேசாம நாமளும் ஒரு தோசை கடை போட்டுடலாமா? சரி சரி, வளன்னு பேசாம வித்த காசை எடு. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். நாளைக்கு கடை போடுறதுக்கு சாமானை எல்லாம் வாங்கணும். ஏலே கருவாயா, அவங்க தான் அம்முட்டு நேரமா காசு கேட்குறாங்கல்ல, முதல்ல குடுறா. வா, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம். அப்புறம் பஸ்ஸு கிடைக்காதுல்ல, வாழ போகலாம். ஆத்தா, உங்க பெரியம்மா கோவிலுக்கு கூப்பிட்டாங்கன்னு என்னை கூட்டிட்டு வந்த.
நீங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துட்டீங்க. இவ்வளோ நேரமாக நான் கடையில் வேலை வேற பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கு ஆத்தா. உங்கள் பெரியம்மா வீட்டில் போய் இருந்து நைட்டு சாப்பிட்டுட்டு காலையில் கிளம்பலாம் ஆத்தா. அதுக்குள்ளே என்ன அவசரம்? ஏலே கருவாயா, உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாதுல்ல. வாழ நம்ம வீட்டுக்கு போகலாம். நீ முதல்ல காசு கொடுத்துட்டு கிளம்பு. ஓகே ஆத்தா, அப்படியே பண்ணிடுறேன். பாட்டி, இந்தாங்க தோசை விற்ற காசு. ஏல என்னால் இவ்வளோ கம்மியாக இருக்கு? இவ்வளோ மாவு தீந்துருக்கு, சட்னி சாம்பார் எல்லாம் தீந்துருக்கு. எப்படியும் நிறைய பணம் இருக்கணுமே. நீ இட்லூண்டு பணத்தை கொடுக்குற. என்ன பணத்தை நீ எடுத்துக்கிட்டியா? இதை பாரு கிழவி, என் பையனை நீ அப்படியெல்லாம் ஒன்று நினைக்காத. என் பையன் சுத்த தங்கம். இதை பாரு பாட்டி, ஒரு தோசை 5 ரூபா, 100 தோசை 500 ரூபா ஆகுது. இந்தா கணக்கு சரியாக இருக்கும், எண்ணி பார்த்துக்கோ. ஐயையோ, ஒரு தோசை 5 ரூபாவா? நான் ஒரு தோசை 50 ரூபாய்க்குள்ள விற்கிறேன். நீ எதுக்கு 5 ரூபாய்க்கு கொடுத்த? நீ தானே வியாபாரமாக நடக்கலைன்னு சொன்ன. அதுதான் எல்லாருக்கும் டிஸ்கவுண்ட் போட்டு விற்றுட்டேன். இந்தா உன் பணம். சரி, நான் போயிட்டு வரேன். உன்னை யார் 5 ரூபாய்க்கு விற்க சொன்னா? நாளையிலேருந்து எல்லாருமே 5 ரூபாய்க்கு தானே தோசை கேட்பாங்க. நான் என்ன பண்ணுறது? இதை பார்ப்பாட்டி, உன் தோசை நல்லா இருக்குது, ஆனால் விலை அதிகமாக இருக்குன்னு வாங்கி சாப்பிடாம எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? இன்றைக்கி எல்லோரும் அந்த தோசை வாங்கி சாப்பிட்டாங்க. இனிமேல் எல்லோரும் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல விலையில் கொடு. அப்போ தான் நீயும் நல்லா இருப்ப, ஊர் மக்களும் நல்லா இருப்பாங்க. சரி, நான் வரேன். கட்டையில் போகிற வயசில் உனக்கு எதுக்கு பாட்டி இவ்வளவு பேராசை? இந்த பணத்தை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? 4 பேருக்கு வாய்க்கு ருசியாக கம்மி விலையிலாவது சாப்பாடு போடு. நீ செத்த பாட்டி உன்னை நினச்சி பார்ப்பாங்க. இந்த கரவா எனக்கு என்ன ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டான். நான் 5 ரூபாய்க்கு தோசை விற்று நிறைய பேர் என் கடைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாங்கன்னா அத்தனை பேருக்கு என்னால் எப்படி சமைச்சு போட முடியும்? இவன் என்ன ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டான். அது என்ன ஈஸியான வேலையா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா.